ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொத்துக்கறி வாங்கியிருக்கோம் நாங்கள். இந்த கொத்துக்கறியை வச்சு நான் கோலா உருண்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1/2 கிலோ கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். அதை நான் சுத்தம் பண்ணிட்டேன். தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக தண்ணியை படிச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கொத்துக்கறியை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நான் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சேன். அது அப்படியே கொஞ்சோண்டு இருக்குது. அதோடு சேர்த்து நான் இந்த கொத்துக்கறியை அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கொத்துக்கறியை இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதையும் இதிலையே போட்டு நான் ஒரே ஒரு ட்ரைன் மட்டும் பண்ண போகிறேன். இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் நான் இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ பூண்டோடு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒன்றா அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே நான் அரைச்சிட்டேன். இதோட சேர்த்து நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு வைக்கையில் கண்டிப்பாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்பு வைக்கையிலையும் ஆட் பண்ணுவோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதோட நான் பொட்டுக்கடலை பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா, பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை உருண்டையாக உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் எல்லா மாவையுமே உருட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எல்லாமே உருண்டையாக பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு நான் இந்த சட்டி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பூண்டு நான் ஒரு 10 பல்லு பூண்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், நீட்டமாக. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கொத்துக்கறி அரைக்கையில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையில் மஞ்சத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் மட்டன் மசாலா வச்சுருக்கேன். அதையும் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் கரம் மசாலா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது உப்பு நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம மட்டன் அந்த கோலா உருண்டைக்கு நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கோலா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள். உடையுதா என்னன்றதை நம்ம பார்த்துக்குவோம். அப்படி அப்படி வந்து உடையலை அப்படின்னாக்கா நம்ம 1 by 1 வந்து இந்த உருண்டையை வந்து போட்டுக்கலாம். அப்படி உடையிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் எண்ணெயில் வந்துட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா உடையாமல் இருக்கும் உருண்டை. இப்போ உருண்டை வந்து எதுவும் பிரேக் ஆகலை, அதனால் நான் 1 by 1 போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 உருண்டை போடுறேன். இப்போ உருண்டை வந்து 1 by 1 நம்ம போட்டுக்கலாம் எல்லா உருண்டையுமே. இப்போ நான் எல்லா உருண்டையுமே போட்டுட்டேன். இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2 minutes கழித்து வந்து லைட்டாக நம்ம கிண்டி விடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு, உருண்டையெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய், நிறைய ஊற்றாதீங்க, தேங்காயில் வந்து கொஞ்சோண்டு வந்து இது முந்திரி பருப்பு வந்து ஒரு 4 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இது வந்து ஒரு 5 minutes வந்து கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம குழம்ப வந்து நிறுத்திடலாம். கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு இது பண்ணி விட்ருங்க. கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.